பிரைஸ் இல்லா கர்த்தருக்கு சூத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமீன். இந்த உலகத்துல இருக்க மேய்ப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆடுகளை முன்னாடி வச்சு பின்னாடி இருந்து மேய்ச்சிட்டு போவாங்க. ஆனா கர்த்தர் நம் மேய்ப்பர், நம் பரம தகப்ப என்ன பண்ணுவாரா? நமக்கு முன்னாடி செல்கிற தேவனா இருக்கிறார். என் ஆடுகளை என் சத்தத்தை கேட்கும் வசனத்தின் பிரகாரமாக அவர் சத்தத்தை கேட்டு, அவர் வசனத்தின் பிரகாரம் நடந்து, அவர் வார்த்தையின் பிரகாரம் நடந்து, அவர் கட்டளையின் பிரகாரம் நடந்து, அவருக்கு பிரியமான ஆடுகளா பிள்ளைகளா அவர் பின்னாடி செல்லும் போது அவர் என்ன பண்ணுவாரு? புல்லுள்ள இடங்களில் கொண்டு மேய்க்கிற தேவனா இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டி கொண்டு போய் உங்களை என்ன விடுற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம சிங்கத்தின் வாய்க்கும் காடின் வாய்க்கும் தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார். உலகத்துல எந்த விதமான குள்ள நடி போன்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வராதபடிக்கு, உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் உங்களை பாதுகாக்க தேவனா இருக்கிறாருங்க. எல்லாத்துக்கும் மேல என் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த தேவன் மேய்ப்பர், நம்ம மேய்ப்பரா இருக்காருங்க. அவரை விசுவாசத்தோடு காத்து அவரை பிடிச்சுக்கோங்க. அவர் மேய்ப்பரா இருக்காரு. எந்த விதமான உலக பிரச்சனைகள், எந்த போராட்டம் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, உங்களை புல்லுள்ள இடங்களில், பசும்புல்லான இடங்களில், எந்த குறையும் இல்லாதபடிக்கு பசுமையான இடத்துல உங்க வாழ்க்கையை பசுமையா இருக்கும்படி, வாழ்க்கையில நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போல கர்த்தருடைய ஆசிரியக்க தேவனாக்காரு. விசுவாசத்தோட இருங்க. எந்த பிரச்சனைக்கு, எந்த விதமான உலகமான காரியங்களுக்கும் கவலைப்பட்டு கண்ணி வடிக்காதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருக்காரு. அவர் உங்களை உள்ளங்கையில் வைத்து பாதுகாக்க தேவனா இருக்காரு. கண்ணின் மணியை போல பாதுகாக்க தேவனா இருக்காரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தோட அறிக்கிறீங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கார் என்று. ஆமீன். God bless you.